அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ரத்னகுமார் அவர்கள் செய்து முடித்துவிட்டதாகவும் வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி மேல்முறையீடு வழக்கில் நிச்சயமாக கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டது செல்லாது. அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தலாம். மேலும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக 2025ஆம் ஆண்டு வரை நீடிப்பார் என்ற தீர்ப்பு நிச்சயமாக வரும். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டேன் என்று பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ரத்னகுமார் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. பொங்கல் திருநாளன்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றே இதை கூறலாம். நிச்சயமாக வழக்கறிஞர் கூறுவது போல் தீர்ப்பு அமைந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்டம் முடிந்துவிடும் என்றேதான் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சி.டி. பிரபாகரன், அதிமுகவின் மூத்த நிர்வாகியான பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் கூறியுள்ளார். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் போட்டாலும் எடப்பாடி பழனிசாமி என்னால் எதுவும் பண்ண முடியும், வழக்கை எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், 10 வழக்குகள் போட்டாலும் அனைத்தையும் தடை செய்வதற்கான ஏற்பாடுகளை நான் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி கூறியுள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் இடையே 15 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அனைத்தையும் போராடுவேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் 19ஆம் தேதி அன்று வருகின்ற மேல்முறையீடு வழக்கின் இறுதி தீர்ப்பு நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைந்தால் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமையும். ஏனென்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது செல்லாது, அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தலாம் என்று தீர்ப்பு வரும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் மிகப்பெரிய ஆப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.